எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. சுமதி, தாலி பிரிச்சு கோக்குறது மருமகளுங்களுக்கு 3 மாசத்துல வச்சோம். ஆனா என்ன பண்றது பாத்தியா, கையல் வீட்டுல 5 நாள்ல வைக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதனால தானே ஏற்பாடு பண்ணிட்டோம். அதே சமயத்துல அப்பர்னாக்கும் பண்ணலான்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டோம். பக்கத்துல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டீங்களாமா? நாளைக்கு வந்துருவாங்க தானே? ஆமாங்க, எல்லா ஏற்பாடுமே ரெடியா தான் இருக்கு. பக்கத்துலயும் எல்லார்கிட்டயும் சொல்லியாச்சு. இன்னைக்கு காலையிலேயே நானும் கோமதியும் வீடு வீடா போய் சொல்லிட்டு வந்துட்டோங்க. நாளைக்கு எல்லாருமே வந்துருவாங்க. அண்ணி, அப்புறம் சாப்பாடு எல்லாம் வெளியே சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டோம்ல. வீட்ல எல்லாம் யாரும் எதுவும் செய்ய வேண்டாம் அண்ணி. ஏன்னா ஏற்கனவே போன முறை செஞ்சப்பயே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பாத்தீங்களா. அதனால வெளியவே ஆள் சொல்லிட்டோம். ஆமாங்க, அதனாலதான் நாங்களும் அத பத்தி எதுவும் யோசிக்கல. காலையில வரவங்களுக்கு டீ காஃபி மட்டும் ரெடி பண்ண முடியும் தானேமா? ஏன்னா டீ காஃபி கூட வெளியே எப்படி வாங்குறதுன்னு தான் நாங்களே ரெடி பண்றோம்னு சொல்லிட்டேன். பரவாயில்ல தானே? முடியும் தானே? எங்க டீ காஃபி பண்ண முடியாதா? அதெல்லாம் பாத்துக்கலாம். சாப்பாடு தான் கொஞ்சம் வெரைட்டியா கொடுக்கணும்னா முடியாதுன்னு பார்த்தோம். அப்ப சரி, காலையில 7:30க்குள்ள கண்டிப்பா தாலி பிரிச்சு கோத்துருவோம். அதுக்கப்புறம் 8 மணிக்கெல்லாம் சாப்பாடு வந்துரும். எல்லாரும் சாப்பிட்டாங்கன்னா கரெக்டா இருக்கும்ல. கையலும் அப்பர்னாவும் நாளைக்கு அங்க போவாங்கல்லம்மா, அவங்க வீட்டுக்கு போறாங்கல்ல. எத்தனை மணிக்கு கிளம்புறாங்கன்னு ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் எதுவும் சொல்லலைங்க. இருந்தாலும் நல்ல நேரத்துல கூட்டிட்டு போவாங்க பாத்தீங்களா. நாம எதுவும் சொல்ல முடியாதுல்ல. அப்பன்னாக்கு கூட நம்ம எதாவது சொல்லலாம். ஆனா கையல் விஷயத்துல எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. பாத்துக்கலாம். ஆமா அண்ணி. அப்புறம் புள்ள அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டு முறை எப்படியோ அப்படித்தானே செய்யணும். ஆமா கொழுந்தனாரே. அண்ணா. என்ன கல்யாணி? அண்ணா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா, எல்லாரும் இங்க தானே இருக்கோம். எங்க கிட்ட மட்டும் பேசணும்னா இங்க தானே இருக்கோம், சொல்லு. அண்ணா, அண்ணிங்களெல்லாம் உள்ள போ சொல்லுங்க. உங்க 2 பேர்கிட்ட மட்டும் நான் பேசணும். கோமதி, வா, நமக்கு தான் வேலை இருக்கே, நம்ம போய் பார்க்கலாம். சரிங்கக்கா. சுமதி, இருங்க. எங்க போறீங்க? இல்லங்க, வேலை இருக்குல்ல, நாங்க போய் வேலையை பாக்குறோம். உங்க தங்கச்சி உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு வந்திருக்காங்க. நாங்க எதுக்கு நடுவுல? இங்க பார் சுமதி, எப்படியா இருந்தாலும் அவ என்ன பேசுறான்னு உன்கிட்ட நான் சொல்லாம இருக்க போறது இல்ல. அது மட்டும் இல்ல, அவ என் தங்கச்சியா இருக்கலாம். ஆனா நீ என்னோட பொண்டாட்டி. உன்கிட்ட நான் எதுவுமே மறைக்க மாட்டேன். அப்படி இருக்கப்ப நீ எதுக்காக உள்ள போனோம்? இங்கே இரு. அவ என்ன பேசணும்னு நினைச்சாலும் உங்க முன்னாடி பேசுற மாதிரி விஷயமா இருந்தா பேசட்டும், இல்லனா பேசவே தேவையில்ல. சொல்லு கல்யாணி, என்ன பேசணும்? என்னன்னா, எப்பவும் நான் பேசணும்னு சொன்னா அண்ணிங்கெல்லாம் உள்ள போயிடுவாங்க. இல்லனா அண்ணிங்க இல்லாத டைம் தான் நான் உங்ககிட்ட பேசுவேன். இன்னைக்கு என்ன புதுசா அண்ணி இருந்தாதான் பேசுவேன்னு சொல்றேன்? புதுசா பண்றேனா? அம்மாடி, எப்பவும் அவ என்கிட்ட இருக்கிறப்போ நீ பேச வந்ததே கிடையாது. அவ இல்லாத சமயமா பார்த்துதான் என்கிட்ட பேச வருவ. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, உன்கிட்ட நான் என்ன பேசினாலும் அது அப்படியே நான் அவகிட்ட சொல்லிடுவேன். எதையும் நான் அவகிட்ட இதுவரை மறைச்சதே இல்ல. இன்னைக்கு என்னன்னா, அவளை உள்ள போ சொல்லுங்கன்ற அளவு பேசுற. இதுக்கப்புறமும் நான் பேசாம இருப்பேனா? இங்க பார், அவ இங்கதான் இருப்பா. உனக்கு என்ன பேசணும்னு தோணுதோ அப்படியே பேசு. அப்படி அவ இல்லாத டைம் தான் பேசணும்னா அந்த மாதிரி விஷயம் எங்க கிட்ட நீ பேசணும்னு அவசியமே இல்ல. அண்ணே, நான் உன் தங்கச்சினே, என்கிட்ட இப்படி பேசுற? நீ எங்க தங்கச்சியா இருக்கலாம். ஆனா அவ என் பொண்டாட்டி. உன்னை விட அவளுக்கு தான் உரிமை அதிகம். ஞாபகத்துல வச்சுக்கோ. சரி, என்ன பேச வந்தியோ சீக்கிரம் சொல்லு. நாளைக்கு வேற ஃபங்க்ஷன் இருக்கு. அதனால வீட்ல வேலை வேற அதிகமா இருக்கு. என்ன விஷயம்? அண்ணே, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும். என்ன 10,000மா? எதுக்கு உனக்கு அவ்வளவு காசு? என்னண்ணே கணக்கெல்லாம் கேக்குறேன். 10,000 வேணும்னா கேட்டா கொடுக்க மாட்டியோ? இங்க பாரு கல்யாணி, உனக்கு தான் மாசம் மாசம் 20,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டுட்டு இருக்கோம்ல. அந்த காசு என்ன பண்ண? திடீர்னு வந்து 10,000 கொடுங்கன்னு கேக்குறேன். என்னண்ணே, வெறும் 20,000 ரூபாய் கொடுத்துட்டு அதை வச்சு மாசம் ஃபுல்லா செலவு பண்ணுனா என்ன பண்றது? எனக்கு செலவுக்கு காசு வேணும், அவ்வளவுதான். ஓ, உனக்கு 20,000 ரூபாய் பத்தாது. ஆமா, 20,000த்துக்கே உனக்கு என்ன செலவுன்னு எனக்கு தெரியல. இங்க வீட்ல ஒரு மல்லிகை சாமான விடாம எல்லாமே நாங்க தான் வாங்கி போடுறோம். வீட்டுக்கு நீ 1 ரூபாய் காசு கொடுக்கறது கிடையாது. அப்புறம் எங்கேயாச்சும் ட்ரெஸ் எடுக்க போறோம், எங்கேயாச்சும் வெளியே போறோம்னா எல்லா இடத்துக்கும் நீ தான் கூட்டிட்டு போறோம். எல்லாத்துக்கும் நீயும் தான் வர போற. எல்லாத்துக்குமே செலவு நாங்க தான் பண்றோம். ஆக மொத்தம் பார்த்தா உனக்கு மிஞ்சி மிஞ்சி போனா மாசம் உன்னோட செலவுக்குன்னு ஒரு 4,000 5,000 ஆகும். மீதி 15,000 ரூபாய் உனக்கு சேவிங்ஸ் தானே. அந்த காசெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க? வெறும் 20,000ன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன சொல்ற? 20,000 கொடுக்கறதெல்லாம் எனக்கு பத்துறதே இல்ல. ஏன், எனக்கெல்லாம் செலவெல்லாம் இருக்காதோ? ஓ, உனக்கு 20,000 பத்தாது. இதுவரையும் நான் கணக்கு கேட்டதுல இன்னைக்கு கேக்குறேன். சொல்லு, அப்படி என்ன அந்த காசை வச்சு செலவு பண்றேன்னு சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். அது அது எனக்கு என்னென்னமோ செலவு இருக்கும். அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியுமா?
ஓ, உனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்து இதுல மாசம் 20,000 அக்கவுண்ட்லயும் போட்டு விட்டா உனக்கு எங்க கிட்ட கணக்கு சொல்ல முடியாது இல்ல? அப்போ எங்களாலையும் காசு கொடுக்க முடியாது. இனிமே எதுக்கு உனக்கு காசு வேணுமோ கணக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோ. அந்த கணக்கு சரியா இருந்துச்சுன்னா நாங்க கொடுக்குறோம். அண்ணே என்ன? இங்க பார், சொன்னா சொன்னதுதான். சரிண்ணே. அது ஷாலினி ஆன்லைன்ல ஒரு Dress பார்த்தாலாம். அந்த Dress அழகா இருக்கு. அது 10,000 ரூபாய் ஆகுதுண்ணே. அதான் உன்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். காசு கொடுப்ப? என்னது? உன் பொண்ணு Dress வாங்குறதுக்கு நான் எதுக்காக காசு கொடுக்கணும்? என்னண்ணே இப்படி கேக்குற? அவ உன் மருமக. தப்பு தப்பு தப்பு. அவெல்லாம் என் மருமக கிடையாது. இங்க பார், எங்க வீட்டுக்கு 3 மருமகளுங்க வந்துட்டாளுங்க. இன்னும் ஒரே ஒரு மருமக மட்டும்தான் வர வேண்டியது இருக்கு. அவங்க தான் எனக்கு மருமக. உன் பொண்ணு எனக்கு மருமகளே இல்ல. புரியுதா? அவ என்னைக்கு கல்யாணம் ஆகி இன்னொருத்தர் வீட்டுக்கு போனாலோ அப்ப இருந்து அவ இன்னொரு வீட்டு பொண்ணு. அதனால இனிமே இன்னொரு வீட்டு பொண்ணுக்கெல்லாம் வந்து என்கிட்ட காசு கேட்காத. என்னால கொடுக்க முடியாதுமா. அண்ணே என்னண்ணே சொல்ற? இன்னொரு வீட்டு பொண்ணுனா அவ எப்படி ஒரு சூழ்நிலையில வந்து இங்க உட்காந்துருக்கான்னு உனக்கு தெரியும்ல. அவளே ஏற்கனவே மன வருத்தத்தோட இருக்கானா, இப்ப போய் அவ ஆசைப்பட்டது கூட செஞ்சு கொடுக்கலனா எப்படின்னா? என்னது? மன வருத்தத்தோட இருக்காளாம்? காலையில கூட பார்த்தேன், கால் மேல காலை போட்டு உட்காந்து போனை நோண்டிக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்தா எதுக்காச்சும் வருத்தப்படுற மாதிரி தெரியுதா? ஜாலியா அம்மாவும் புள்ளையும் உட்காந்துக்கிட்டு கதை பேசிட்டு இருக்கீங்க, வருத்தப்படுறீங்களாம்ல? இங்க பாரு, இதுதான் கல்யாணி. இதுக்கப்புறம் உன் பொண்ணுக்கெல்லாம் காசு வேணும்னு வந்து எங்க கிட்ட கேட்காத. எங்களெல்லாம் கொடுக்க முடியாது. அண்ணே நீங்க கொடுக்கலனா அப்புறம் அவ யார்கிட்ட போய் கேப்பா? நம்மள விட்டு அவளுக்கு வேற யார் இருக்காங்க? கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போனா அவங்க கிட்ட அனுசரிச்சு போகி புருஷன் வீட்டுல நல்லபடியா வாழணும். அதை விட்டுட்டு சண்டைய போட்டு உண்மைய மறைச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு உன் பொண்ணு வந்து இங்க உட்காந்துருப்பா. அவளுக்கு நாங்க செய்யணுமா? என்னண்ணே இப்படி எல்லாம் பேசுற? அவ என்ன பண்ணுவா? படிச்சிருக்கான்ல, வேலைக்கு போக சொல்லு. 4 காசை சம்பாதிக்க சொல்லு. அப்ப தெரியும் காசோட அருமைனா என்னன்னு. இப்ப தாம் தூம்னு செலவு பண்றால, போய் 10 ரூபாய் சம்பாதிச்சா மட்டும்தான் 1 ரூபாய் செலவு பண்ணணும்னா கூட யோசிச்சு யோசிச்சு பண்ண முடியும். வேலைக்கு போக சொல்லு. படிச்சிருக்கால. என்னது? ஏன் பொண்ணு இதுக்காக வேலைக்கு போகணும்? அதெல்லாம் போக மாட்டா. ஓ, உன் பொண்ணு வேலைக்கு போக மாட்டா? என் தங்கச்சியாச்சேன்னு உனக்கு மாசம் 20,000 போட்டுட்டு இருந்தோம். இனிமேதான் அதுவுமே உனக்கு தேவைப்படாதே. ஏன்னா நாங்க போடுற காசு தான் உனக்கு பத்தல பாத்தியா? அதனால எதுக்குமா நாங்க போட்டும் தேவையில்லாம கெட்ட பேர் வாங்கிக்கிறதுக்கு. அதனால என் தங்கச்சியாச்சேன்னு போனா போதுன்னு மாசம் ஒரு 5,000 ரூபாய் போட்டு விடுறோம். அதுலயே 2 பேராலும் முடிஞ்சிச்சுன்னா செலவை கட்டுப்படுத்தி இருங்க. அதுக்கும் மேல காசு வேணும்னா உன் பொண்ண வேலைக்கு போக சொல்லு. வேலைக்கு போய் சம்பாதிக்க சொல்லு. அப்ப தெரியும் காசோட அருமைனா என்னன்னு. இதுக்கப்புறம் உன் பொண்ணு விஷயத்துக்காக என்கிட்ட காசு வேணும்னு வந்து நிக்காத. எங்களால கொடுக்க முடியாது. அப்பா பாப்பா பாப்பா உங்களெல்லாம் பார்க்க அம்சமா இருக்கு போங்க. இன்னைக்குதான் கரெக்டான காஸ்டியூம்ல கரெக்டா இருக்கீங்க. அதுவும் அர்ஜுன் அண்ணா காஸ்டியூம் அல்டிமேட் அண்ணா. அண்ணி உங்க செலக்ஷனா? ஆமாமா. எப்படி இருக்காரு பாத்தியா? கரெக்டான காஸ்டியூமை போட்டு கூட்டிட்டு வந்திருக்கனா. என்ன பண்றது, ட்ரெஸ் கூட மாத்த மாட்டேன் நடம் பிடிச்சாரு தெரியுமா? பாத்துக்கோ, தேடி எடுத்து இந்த ட்ரெஸ்ஸை தான் போடணும்னு போட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்காருல்ல? ஆமா ஆமா, எங்க அர்ஜுன் அண்ணா டாக்டர்னு சொல்றதை விட செஃப்னு சொல்லலாம். நான் இனிமே செம்மையா இருக்கீங்க. ஏய், என்னடி இங்க பாரு, நாங்கெல்லாம் சமைக்கணும்னு ஒரு ஐடியால இல்லவே இல்ல. இப்ப பாரு, எங்க அம்மா கிட்ட நாங்க சொல்லி என்ன பண்ண போறோம்னு பாரு. உன் காதை திருகுறாங்களா இல்லையான்னு பாரு. ஓ அப்படியா? அதெல்லாம் எங்க அம்மா பண்ண மாட்டாங்களே. கயல், எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. சும்மா விளையாடுறீங்கன்னு பார்த்தா சீரியஸாவா எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இரு, இப்பவே அம்மா கிட்ட சொல்றேன். அப்புறம் அம்மா கிட்ட இருந்து எப்படி திட்டு வாங்குறீங்கன்னு பாருங்க. அதெல்லாம் முடியாது. நீங்க அம்மா கிட்டே சொன்னாலும் சரி, நீங்க என்ன பண்ணாலும் இன்னைக்கு உங்களை விட மாட்டோம். அம்மா! டேய் என்னடா, என்ன பிரச்சனை? எதுக்கு இப்ப கத்துனீங்க எல்லாரும்? அப்பா கத்தல ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டோம் தெரியுமாடா. எதுக்குடா கத்துனீங்க? நாங்க கத்துனது மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுதா? உங்க மருமகளுங்க என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் திரும்பி பாருங்கம்மா. என்னடா பண்றாங்க? பாவம் பிள்ளைங்க நல்லா சிரிச்ச முகத்தோட எவ்வளவு அம்சமா நிக்கிறாளுங்க. பாம்போல என் மருமகளுங்க நிக்கிறாங்கடா. ஏன்டா அவங்க கிட்ட வம்புக்கு வரீங்க? எங்களுக்கு தெரியுது நீங்க தான் ஏதோ சேட்டை பண்ணிருக்கீங்க. என்னடா பண்றீங்க? ஆமா அத்தை, கரெக்டா சொன்னீங்க. பாருங்க அத்தை, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி சொல்றாங்கன்னு. என்னம்மா நீங்க? இங்க பாருங்க, அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் நடிக்கிறாங்கம்மா. உங்க மருமகளுங்க என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? ஏய், சொன்னாதானடா தெரியும். என்னடா பண்ணாங்க என் மருமகளுங்க? சொல்லுங்கடா வாய் திறந்து. அப்பா, நீங்க வேற, இன்னைக்கு அவங்க சமைக்க மாட்டாங்களாம். சரிடா, ஒருவேளை டயர்டா இருக்கும் பிள்ளைங்களுக்கு, முடியலன்னா விடுங்க, நாங்க சமைச்சு கொடுக்கறோம். இதுல என்ன இருக்கு?
மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவங்க யாரும் இன்னைக்கு சமைக்க மாட்டாங்களாம், இன்னைக்கு நாங்க தான் சமைக்கணுமா. அம்மாடி, என்னம்மா இதெல்லாம்? அம்மா ப்ளீஸ்மா, இவங்கெல்லாம் ரொம்ப ஓவரா பண்றாங்கம்மா. இன்னைக்கு அவங்க தான் சமைக்கணும். நாங்க எல்லாம் சேர்ந்து நேத்தே முடிவு பண்ணிட்டோம். அம்மா ப்ளீஸ்மா, வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. அதுக்கு இல்ல அம்மாடி, அவங்க சமைச்சா எப்படிடா நாமெல்லாம் சாப்பிடுறது? அத பத்திலாம் கவலைப்படாதீங்க, அவங்க சூப்பரா சமைச்சிருவாங்க அத்தை. ஆ, ம், நான் தான் சொன்னேன்ல, பாருங்க உங்க மருமகளுக்கு எவ்வளவு திமிரு பாருங்கம்மா. சொல்லுங்கம்மா, எங்க பிள்ளைங்க எல்லாம் அப்படி எல்லாம் சமைக்க மாட்டாங்க, நீங்க தான் போய் சமைக்கணும்னு சொல்லுங்கம்மா. என்ன கோமதி, ரெடியா? அக்கா ரொம்ப நாள் ஆசைக்கா, செஞ்சிடலாமா? உனக்கு ஓகே தானே? பார்த்துக்கலாம் விடு. மா சொல்லுங்கம்மா, எங்க பசங்க எல்லாம் இந்த மாதிரி சமைக்க மாட்டாங்க, நீங்க தான் போய் சமைக்கணும்னு அவங்கள திட்டுங்கம்மா. அவங்கள போய் சமைக்க சொல்லுங்கம்மா. மா டேய், என்னடா இது, அத்தை நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிங்க, இங்க என்னன்னா அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. நீங்க பயப்படாத சூர்யா, அதெல்லாம் இல்ல, அம்மா எப்பயுமே நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப பாரேன் எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ண போறாங்கன்னு. ஓ அப்படியா, சரி சரி. என்னம்மா சொல்லுங்க. சொல்லணும் அவ்வளவுதானே கார்த்தி? தோ இப்ப சொல்றேனே. ஆ சொல்லுங்கம்மா, திரும்பி அவங்க மூஞ்ச பார்த்து சொல்லுங்கம்மா. எங்க பிள்ளைங்களா சமைக்க மாட்டாங்க, நீங்க தான் போய் சமைக்கணும்னு சொல்லுங்கம்மா. அவ்வளவுதானப்பா, தோ இப்பவே சொல்லிடுறோம். மருமகளே, அத்தை எங்களுக்கு புரிஞ்சிருச்சே. அச்சோ, என் மருமகளுங்கன்னா மருமகளுங்க தான். அப்பாடா, எவ்வளவு நாள் ஆசை தெரியுமாடா தங்கம், எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரே நாள்ல நிறைவேற்றிட்டீங்களே. அத்தை, அப்போ உங்களுக்கும் சம்மதமா? சம்மதம் உடனே. அது என்னம்மா, இதுல போய் ஓரவஞ்சனை பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? அது எப்படி, உங்க புருஷங்க மட்டும்தான் சமைக்கணுமா? நாங்களும் இந்த வீட்டு மருமகளுங்க தான், ஞாபகம் இருக்கா? எங்களுக்கும் புருஷங்க இருக்காங்கல்ல, அதனால அத்தை, அதனால இந்த போட்டியில எங்க புருஷங்களும் சேர்ந்துப்பாங்க. அவங்க கையாலேயும் சமைச்சு சாப்பிட்டு பார்க்கணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்கும்லம்மா. என்ன சுமதி, பிள்ளைங்க தான் ஏதோ விளையாட்டுக்கு என்னமோ பண்றாங்கன்னா நீயும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு, அதெல்லாம் முடியாது, எங்களால முடியாது. நீங்க முடியாதுன்னு சொன்னாலும் எங்களால விட முடியாதே. இன்னைக்கு கண்டிப்பா நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் சமைச்சாகணும். சீக்கிரம் சீக்கிரம், எந்த டிஷ் செஞ்சாலும் எங்களுக்கு ஓகே தான்ப்பா. ஏதோ ஒண்ணு சமைச்சு கொடுங்க. நைட் இன்னைக்கு உங்க கையால தான் சாப்பிட போறோம். டேய், அத்தை நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கூட்டிட்டு வந்தீங்களே, உங்க பேச்செல்லாம் கேட்டு நானும் வந்து நின்னேன் பாரு. என்ன சொல்லணும் பாருடா, டேய் மொத்தமா கோத்து விட்டாங்கடா. சீக்கிரம் சீக்கிரம்ப்பா, போய் சீக்கிரமா வேலைய ஆரம்பிங்க. ஆ மா போங்கப்பா, என்னப்பா நீங்க, போங்க போங்க, உங்க அப்பா 2 பேரையும் கூட்டிட்டு போங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சமையல்லாம் போய் ரெடி பண்ணுங்க. எங்களுக்கு அதுக்கு முன்னாடி சூடா ஒரு கப் காஃபி. ஓகே, நாங்க எல்லாரும் போய் உட்காந்து கதை பேசுவோமா? எங்களுக்கு சூடா, எப்படி சூடா ஒரு கப் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுங்க. கமான் கேர்ள்ஸ், நாமெல்லாம் போய் இன்னைக்கு ஜாலியா இருக்கலாம். அத்தை செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க போலயே. அனிதா, நான் எதுவுமே பண்ண முடியாது, சாரி. என்ஜாய் பண்ணுங்க. சீக்கிரமா காஃபி எனக்கு நீங்க தான் போட்டு கொடுக்கணும் மாமா. ப்ளீஸ், உங்க கையால காஃபி. என்ன காட்டினா, அண்ணி தான் ரொம்ப ஆசைப்படுறாங்கல்ல, அதனால நீங்களே உங்க கையால காஃபி போட்டு எங்க எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுங்க. ஓகேவா? பாய். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி காஃபி போட்டு வாங்கன்னு ஆர்டர் பண்ணி வேற விட்டுட்டு போயிருக்காங்களே. இந்த பால் வேற பொங்கவே மாட்டேங்குது, எவ்வளோ நேரமா அடுப்புல வச்சிருக்கேன், பொங்குதா பாரு. ஏன் பாலு, நீயும் ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? நான் ஒரு கம்பெனியோட எம்டி தெரியுமா, என்னை ஏற்கனவே காஃபி போட விட்டுட்டாங்கன்னு கடுப்புல இருக்கேன், நீயும் என்ன கஷ்டப்படுத்துற பத்தியா? சீக்கிரமா பொங்கு பொங்கு பொங்கு. அச்சோ தம்பி, உன்னை பாக்குறப்பவும் எனக்கு பாவமா தான் இருக்கு. ஆனா என்னப்பா பண்றது, பாலை பொங்கு பொங்குன்னு சொன்னா மட்டும் போதாதுப்பா. எனக்கு அப்படியே பொங்கி ஊத்த முடியுமா சொல்லு? முடியாதே. அந்த அடுப்புல இருக்க ஸ்டவ் அந்த ஆன் மட்டும் பண்ணி விட்டினா போதும், நான் கொஞ்ச நேரத்துல எப்படி பொலபலான்னு பொங்கி ஊத்துறேன் பாரு. என்னப்பா நீ இப்படி கஷ்டப்படுறியே, உன்னை பார்க்கவே பாவமா இருக்கு. ஷோ, என்ன இந்த பால் பொங்கவே மாட்டேங்குது? ஏன் பாலு, நீயும் என்ன சோதிக்கிற? அச்சச்சோ தம்பி, உன்னை பார்க்கவே பாவமா இருக்கு தம்பி. நான் என்னப்பா பண்றது? அந்த ஸ்டவ் ஆன் பண்ணுப்பா, ஆன் பண்ணு. உடனே உன் ஆசையை நான் உடனே நிறைவேற்றுறேன்ப்பா, ஆன் பண்ணு. மாமா,
சொல்லு அருண், என்ன டிஷ் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டீங்களா? டிசைட் பண்ணியாச்சுண்ணா. சப்பாத்தி, ரைஸ், அப்புறம் ஒரு சாம்பார், அப்புறம் மிக்ஸ்டு வெஜிடபிள் கூட்டு மாதிரி ஒண்ணு. அவ்வளவுதான். போதும் தானேண்ணா? போதும் தானேன்னு கேக்குறியே, இதையே எப்ப செஞ்சு முடிப்போமோ தெரியல. அதெல்லாம் செஞ்சிடலாம்ண்ணா, டோன்ட் வரி. ம். சரி, என்ன இன்னும் நீங்க காஃபி போடலையா? அதான் அருண், ரொம்ப நேரமா இந்த பாலை அடுப்புல வச்சுட்டு நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். அது பொங்கவே மாட்டேங்குதுடா. நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? பாலு கூட பழி வாங்குதுடா. மாமா, சாரி. மாமா, உங்களுக்கு தான் நல்லா காஃபி போட தெரியும்னு சொன்னாங்க. ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல அதுக்கு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணணும். அப்பதான் பால் பொங்கி ஊத்தும். ஓ, அப்ப நான் ஆன் பண்ணவே இல்லையா? ச்சே, அதான் ஏன் இவ்வளவு நேரம் பொங்கலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி அருண், நான் ஆன் பண்ணிக்கிறேன். சரிங்க மாமா, காஃபி போட்டு கொடுத்துட்டு வாங்க. அங்க வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. சூப்பர் தம்பி. இப்ப ஆன் பண்ணிட்ட பத்தியா? இன்னும் 5 நிமிஷத்துல தம்பி உன் ஆசையை நான் நிறைவேத்துறேன். பால் பொங்கிடும். அதுக்கப்புறம் நீ போய் ஜாலியா காஃபியோ டீயோ போட்டு குடிக்கலாம். சரியா? உன் ஆசைக்காக தான் தம்பி நான் இருக்கேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. அத்த, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்க நினைச்சே பார்க்கல. எங்களுக்கு லைட்டா ஒரு பயம் இருந்துச்சு அத்த, நீங்க ஏதோ திட்டிடுவீங்களோன்னு. பார்த்தா நீங்களும் சப்போர்ட் பண்ணி வந்து எங்க கூட உட்காந்துட்டீங்க. அட, நீங்க வேறம்மா. எங்களுக்கு எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா? ஒரு நாளாச்சும் நாம உட்காந்து சாப்பிடணும், எங்க வீட்டுக்காரங்கள சமைக்க விடணும் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். பாத்தியா, அதுக்கு இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட சான்ஸே கிடைக்கல. ஆனா நீங்களாம் அப்படி ஒரு சான்ஸை ஏற்படுத்தி கொடுக்கறப்போ வேண்டானா சொல்லுவோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. பார்க்கலாம் இன்னைக்கு எப்படிதான் சமைக்கிறாங்கன்னு. உங்களுக்கு தெரியாதுல்லம்மா, கல்யாணம் ஆன புதுசுல உன் மாமா இருக்காரே, அப்பெல்லாம் வந்து எனக்கு சரியா சமைக்கவே தெரியாது. ஏதாச்சும் உப்பு காரம்னு கம்மியா போட்டேன்னு வையேன், அப்பப்போ சூடுலாம் பட்டுரும் கையில. அப்பெல்லாம் உங்க மாமா என்ன தெரியுமா பண்ணுவாரு? இது நல்லால அது நல்லால நீ எவ்வளோ குறை சொல்லியிருக்காரு தெரியுமா? இன்னைக்கு தெரிஞ்சிரும். அப்பெல்லாம் நான் நினைப்பேன், சே, ஒரு நாளாச்சும் இவரை சமைக்க விடணும்னு. அப்பா, இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதாமா அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு. எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு அவங்க செய்யறத சாப்பிட்டு இன்னைக்கு பாரு என்ன பண்ண போறேன்னு. என்ன சத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க? மாமாக்கு தெரிஞ்சா ஃபீல் பண்ண போறாரத்த. அட சும்மா இருடா வைஷு, எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்களே தான் சமைக்கணும்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? என்னைக்காச்சும் அவங்களையும் இப்படி சமைக்க விட்டாதான் அந்த சமைக்கிறதுக்கான கஷ்டம் என்னன்னு தெரியும். சும்மா குறை சொல்ல மட்டும் தெரியுதுல்ல. இன்னைக்கு பாரு, எல்லாரும் சமைச்சு முடிக்கட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன் இவங்கள. இனிமே வாயை திறந்து அது கம்மி இது கம்மின்னு சொல்லுவானுங்களா? சொல்லட்டுமே, அப்புறம் இருக்கு. ஆனா அம்மா, இதை நான் எதிர்பார்க்கல. நான் கூட நீங்க திட்டுவீங்களோன்னு நினைச்சேன். பார்த்தா ஃபுல்லா மருமக சைட்ல தான் இருக்கீங்க போல. ஆமா, என் பிள்ளைங்களுக்கு எவ்வளவு நாள் தான் சப்போர்ட் பண்றதா? மருமகளுங்க வந்துட்டாளுங்க, அவங்க பக்கம் இருக்கிறதுல என்னமா தப்பு இருக்கு? ஆனா அப்பன்னா குட்டி, எனக்கு தெரிஞ்சு மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் சமைக்க தெரியும்லம்மா. அதனால சாப்பாடு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மாப்பிள்ளை பக்கத்துல இருந்தாருன்னா இது போடுங்க அது போடுங்கன்னு சொல்லி தருவாரு. அதனால பரவாயில்லையா தான் இருக்கும்னு தோணுது. அம்மா, நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? பெருசாலாம் சமைக்க தெரியாதான், சும்மா கொஞ்சம் கொஞ்சம், அதுவும் வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ் மட்டும்தான் சமைக்க தெரியுமாமா. அதனால எனக்கு தெரியல என்ன பண்ணி வைக்கிறாங்கன்னு. ஆனா ஒண்ணு, என் பிள்ளைங்களுக்கு டீ போட சொல்லி கொடுத்தேன்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா வேற ஒன்னும் தெரியாதுமா. என்ன பண்ண போறானுங்களோ தெரியல. மா, என்னப்பா, காஃபி ரெடி ஆயிடுச்சா? குடு குடு குடு. என் பிள்ளை சூப்பரா காஃபி போடுவானாமே. என் மருமக சொன்னாடா, அவ்வளோ டேஸ்டா போட்டு கொடுத்துருக்கேன். டேய், ஒரு நாளாச்சும் அம்மாக்கு போட்டு கொடுத்துருக்கியா? குடு குடு. எப்படி இருக்குன்னு நான் இன்னைக்கு பாத்துறேன். அடி பாவி, ஒரு நாள் தெரியாம உனக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டேன்டி. அதுக்காக இத்தனை பேர் முன்னாடி இரு, இன்னைக்கு நீ ரூமுக்கு வா, அப்புறம் வச்சுக்கிறேன் உன்ன. போச்சு போச்சு. நான் சும்மா விளையாட்டுக்கு. காஃபி தானேம்மா? காஃபி தானே, இனிமே போட்டு கொடுத்துடலாம். இந்தாங்கம்மா, எடுத்துக்கோங்க எல்லாரும். மாமா, வாசனையே கம கமன்னு செம்மையா இருக்கும் போலயே. குடுங்க மாமா, நான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பாக்குறேன். எடுத்துக்கோங்கம்மா. என்ன எல்லாம் குடிக்கிறாங்க, ஒரு ரியாக்ஷனும் காணோம். காட்டி சூப்பர்டா, செம்மையா அது நல்லா ஸ்ட்ராங்கா போட்டிருக்க. என் பையனுக்கு இவ்வளவு நல்லா காஃபி போட தெரியுமாடா? இன்னைக்கு தாண்டா அம்மாக்கு தெரிஞ்சிருக்கு. செம்மையா இருக்குடா தம்பி. நான் தான் சொன்னேன்ல, என் புருஷன் சூப்பரா காஃபி போடுவாருன்னு. பாத்தீங்களா, ஒரு காஃபிலேயே உங்க எல்லாரையும் அசத்திட்டாரு. ஆமா மாமா, உண்மையா செம்ம டேஸ்டா இருக்கு. அப்படியாம்மா? சரி சரி, குடிங்க. இப்போ நான் போலாமா, இல்ல மகாராணிங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணுமா? அண்ணா, இப்போதைக்கு எங்களுக்கு காஃபி மட்டும் போதும். சீக்கிரமா டின்னர் ரெடி பண்ணுங்க. இப்பவே ஆரம்பிச்சீங்கன்னா தான் அட்லீஸ்ட் 8 o'clockலயாச்சும் டின்னர் ரெடி ஆகும்னு நினைக்கிறேன். போங்க போங்க, வேலையை பாருங்க. போறேம்மா, போறேன்.
பாவம். ஆமாக்கா, எனக்கும் பார்க்கறதுக்கு பாவமா இருக்கு தெரியுமா? அவங்களுக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லல. ஆனா ஒண்ணு, இப்படிலாம் நாம உட்காந்துக்கிட்டு யாராச்சும் நமக்கு காஃபி போட்டு கொடுத்து அதை குடிக்கிறப்போ செம்மையா இருக்குல்ல. அதுவும் காஃபி சூப்பர்க்கா. எல்லாரும் வெறுப்பேத்துறீங்கல்ல, நீங்க மட்டும் காஃபியை குடிச்சிட்டு சூப்பர் சூப்பர்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு மட்டும் இல்ல. என்னக்கா ஃபீல் பண்றீங்க? டோன்ட் வரி, பாப்பாலாம் வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஏன்க்கா கவலைப்படுறீங்க? கண்டிப்பா அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு நான் காஃபி போட்டு கொடுக்க சொல்றேன். அப்புறம் உங்க குழந்தைனார் போட்டு தருவாரு, ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா போட்டு கேட்டுற மாட்டேன். இவ்ளோ டேஸ்டா இருக்குன்னு எல்லாரும் சொல்றீங்க. சோ ஸ்பெஷலா எனக்கு போட்டு தர சொல்ல போறேன். கேளுங்க கேளுங்க. ஹாய்! வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட உறவுகள் யாராச்சும் பிறந்த நாள் கொண்டாடுற மாரி இருந்தா, அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். யாராச்சும் திருமண நாள் கொண்டாடுறீங்கன்னா, அவங்களுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் லைஃப் லாங் சந்தோஷமா, ஹேப்பியா இருக்கணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரியல உங்களுக்கு பிடிச்சிருக்குமா என்னன்னு. பட் நான் என்னால முடிஞ்ச வரையும் பெஸ்ட்ட தாங்க குடுத்தேன். பார்க்கலாம். நாளைக்கு எபிசோட்லயும் இதோட கன்டினியூஷன் தான் நாளைக்குமே வரும். ஸோ பார்க்கலாம். என்னால முடிஞ்ச வரையும் நான் பெஸ்ட்டா குடுக்க ட்ரை பண்றேன். அப்புறம் ஸ்டார்ட்டிங்லயே வந்து இன்னைக்கு வந்து நம்ம அ யார் அவங்க பேருங்க? ஐயோ! ஷாலினி. ஷாலினி அவங்க அம்மாகிட்ட அவங்க அப்பா, அம்மா பேசினதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்க? பிகாஸ் இனிமே வந்து வேலைக்கு போனா தான் அவங்களுக்கு வந்து காசுங்கிற மாரி சிச்சுவேஷன வந்து உருவாக்கியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்க்கலாம். இதுக்கப்புறமாச்சும் அவங்க திருந்துவாங்களா? அப்படிங்கிறத நம்ம இதுக்கப்புறம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம பார்க்கலாம். அப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து அம்மாவா, மாமியாரான்னு ஒரு போட்டியே நடத்துன மாரி ஆயிடுச்சு இல்லங்க. இன்னைக்கு வந்து அம்மாங்க வந்து மருமகளுங்க பக்கம் இருப்பாங்களா? இல்ல மகன் பக்கத்துல இருப்பாங்களான்னு பார்த்தீங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆப்வியஸ்லி அவங்களும் மருமகளுக்கு பக்கம் சேர்ந்துட்டு அவங்களும் வச்சு செய்றாங்க. ஸோ நாளைக்கு தாங்க தெரியும். அப்படி என்னதான் பண்ண போறாங்கன்னு நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஆனா வந்து ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. பிகாஸ் எனக்கு வந்து காமெடி சென்ஸ் வந்து ரொம்ப அதிகமா வராது. ஸோ பார்க்கலாம். என்னால முடிஞ்ச வரையும் நான் காமெடியா ட்ரை பண்றேங்க. சரிங்களா? அப்புறம் இன்னைக்கு இன்னைக்கு கொஸ்டின் என்கிட்ட எதுவுமே இல்லங்க. பிகாஸ் இது காமெடியா தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால இன்னைக்கும் கொஸ்டின் எதுவும் இல்ல. பட் ஆனா நமக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன் வரப்போது நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஃபங்ஷன்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட்டுக்காக தான் அந்த ஃபங்ஷனே நானு வச்சிருக்கேன். ஆக்சுவலா சீக்கிரமா வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஸோ அந்த ட்விஸ்ட் என்னன்னு கரெக்ட்டா கெஸ் பண்றீங்களான்னு பார்க்கலாம். எங்க அதுதாங்க இன்னைக்கு கொஸ்டினு. அது ரிவீல் ஆகுற அன்னைக்கு நான் சொல்றேங்க. சரிங்களா? ஸோ சொல்லுங்க. என்ன ட்விஸ்ட்டா இருக்கும்? ஐ மீன் எது அப்படின்ற மாரி நான் கேட்கிறேன். என்ன ட்விஸ்ட் நான் வந்து அந்த ஃபங்ஷன்ல வைக்க போறேன் அப்படிங்கிறத மட்டும் கெஸ் பண்ணுங்க. அம் இதுக்கு ஆன்சர் வந்து நான் என்னைக்கு அந்த வீடியோ வைக்க போறேனோ, அன்னைக்கு உங்களோட நேம்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பா ஐடியில சொல்றேன். வீடியோல சொல்றேன். சரிங்களா? பார்க்கலாம். எத்தன பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ண போறீங்கன்னு. எப்படியும் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன் இன்னும் 3 எபிசோட்ஸ்ல வந்துரும்னு நெனைக்கிறேன். அப்படிதான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த எபிசோடு இன்னும் 2 எபிசோட்ல வந்துரும்னு தான் நெனைக்கிறேன். ஸோ அப்படி வந்தாலும் அ ஒரு ட்விஸ்ட் கண்டிப்பா இருக்கு. அது என்ன ட்விஸ்ட்டுன்னு கரெக்ட்டா கெஸ் பண்ணுங்க. அது கெஸ் பண்றவங்களோட ஐடிய நான் சொல்றேன். சரிங்களா? இன்னைக்கு வேற எந்த கொஸ்டின்ஸும் இல்லங்க. ஏன்னா எப்படி வீடியோ போதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கொஸ்டினுக்கு மட்டும் நீங்க கெஸ் பண்ணுங்க. அப்புறம் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஹைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க எல்லாரையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ண வரேன். பாய்.